Taste the Daily. காரில் சென்ற பெண்களை திமுக கொடி பொருத்தி காரில் வந்த சிலர் மறித்து அராஜகத்தில் ஈடுபட்ட விவகாரம் தொடர்பாக எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி கடும் கண்டனம். பெண்கள் இரவு நேரத்தில் நடமாடும் சுதந்திர உரிமை கூட ஸ்டாலின் மாடல் திமுக ஆட்சியில் பறிக்கப்பட்டிருக்கிறதா எனவும் கேள்வி. பெண்களுக்கு எதிரான குற்றங்களை மேற்கொள்ள திமுக கொடி உள்ளிட்ட ஆளுங்கட்சி அடையாளம் என்பது லைசன்ஸா? யார் அந்த சார் என்ற நீதிக்கான கேள்விக்கு எரிச்சல் அடைந்த ஸ்டாலின் இந்த சார்கள் பற்றி என்ன சொல்ல போகிறார் என எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி கேள்வி. முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் கோ ஹரி ஏற்பாட்டில் திமுக, அமமுக, பாமக, நாம் தமிழர் உள்ளிட்ட கட்சிகளைச் சேர்ந்த 500க்கு மேற்பட்டோர் அதிமுகவில் இணைந்தனர். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி முன்னிலையில் இணைந்த அவர்களுக்கு பொதுச் செயலாளர் வாழ்த்து. சென்னையில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என பெற்றோர்கள் கருதுவதாக கண்ணீரோடு மாணவிகள் கூறுவதாக தமிழக ஆளுநர் RN ரவி கருத்து. தமிழகத்தில் பெண்கள் பாதுகாப்பை உறுதி செய்வது கட்டாயம் எனவும் பேச்சு. திமுக கூட்டணியில் மனநிறைவோடு இருக்கிறோம் என சொல்ல முடியாது. விமர்சனங்கள் இல்லாமல் இல்லை, வழிகள் இல்லாமல் இல்லை, ஏமாற்றங்கள் இல்லாமல் இல்லை என திமுக கூட்டணி கட்சி தலைவரான திருமாவளவன் பேசியதால் அதிர்ச்சியில் உறைந்திருக்கும் அறிவாலயம். திமுக கூட்டணியில் இருக்கிறோம், திமுகவோடு எங்களுக்கு விமர்சனம் இல்லை என்று பொருள் இல்லை. திமுக அரசோடு நாங்கள் பயணிக்கிறோம், திமுக அரசோடு முழுமையாக நாங்கள் மனநிறைவோடு இருக்கிறோம் என்று பொருள் இல்லை. விமர்சனங்கள் இல்லாமல் இல்லை, வழிகள் இல்லாமல் இல்லை, ஏமாற்றங்கள் இல்லாமல் இல்லை. ஆனாலும் பெரியாரியத்தை காப்பதில் விடுதலை சிறுத்தைகள் உறுதியாக இருப்போம். வேங்கை வயல் கிராமத்திற்குள் யாரும் நுழையக்கூடாது என ஸ்டாலின் அரசு கெடுபிடி செய்து வரும் நிலையில் இது ஜனநாயக உரிமைகளை பறிக்கும் செயல் என குட்டு வைத்திருக்கிறார் திமுகவின் கூட்டணி கட்சி தலைவர். யாருமே உள்ள போகக்கூடாது என்ற ஒரு கெடுபிடி அங்கே நிலவுகிறது. இது ஜனநாயக உரிமைகளை பறிக்கும் ஒரு நடவடிக்கையாக உள்ளது. பாதிக்கப்பட்ட மக்கள் அங்கே தங்கள் மீதே வழக்கு போட்டு விட்டார்கள் என்கிற அதிர்ச்சியில் குமுறி போயிருக்கிறார்கள். இந்த போக்கினை காவல்துறை, அரசு கைவிட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நீதிமன்றங்களில் தினம் தினம் குட்டு வாங்கும் ஸ்டாலின் அரசு இப்போது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், விசிக என திமுகவின் கூட்டணி கட்சிகளிடமும் நாள்தோறும் குட்டு வாங்குவதாக மக்கள் விமர்சனம். அரசு போக்குவரத்து கழகங்களில் காலியாக உள்ள 39,000 பணியிடங்களை ஒப்பந்த முறையில் நிரப்பினால் இடைத்தரகர்கள் லாபம் பெறவே வழிவகுக்கும் என திமுகவின் கூட்டணி கட்சி காட்டம். உண்மையாக உழைக்கும் ஓட்டுநர்களுக்கு உரிய ஊதியம் கிடைக்காது எனவும் திராவிட மாடலுக்கு குடைச்சல் கொடுக்கும் கூட்டணி கட்சியினர். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கின் FIR வெளியானது தொடர்பான வழக்கு. FIR வெளியான வழக்கில் பத்திரிகையாளர்களை விசாரணை என்ற பெயரில் போலீசார் துன்புறுத்துவதாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் முறையீடு. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் காவல்துறை எல்லை மீறினால் உச்சநீதிமன்றத்தை நாடலாம். சென்னை உயர்நீதிமன்றம் கருத்து. வேலூரில் திமுக சார்பில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்திற்காக சாலையோர தள்ளுவண்டி உணவக கடையை அகற்றக் கோரி அராஜகத்தில் ஈடுபட்ட திமுகவினர். நாளை முதல் யாரும் கடை நடத்த முடியாது என அப்பாவி வியாபாரிகளை திமுகவினர் மிரட்டும் காட்சிகள் வெளியான நிலையில் இது திராவிட மாடலா என மக்கள் கேள்வி. விற்க மாட்டீங்க.
மதுரை காமராசர் பல்கலைக்கழகத்தில் ஆராய்ச்சி மாணவிக்கு பேராசிரியரே பாலியல் தொல்லை கொடுத்த அவலம். பாலியல் தொல்லையால் பாதிக்கப்பட்ட மாணவி படிப்பை தொடர விரும்பவில்லை, வீட்டுக்கு செல்ல அனுமதிக்க வேண்டும் என புகார் அளித்ததால் அதிர்ச்சி. சென்னை திருவல்லிக்கேணியில் குத்துச்சண்டை வீரரை ஓட விரட்டி வெட்டி படுகொலை செய்த மர்ம கும்பல் அதை தடுக்கச் சென்ற நபரையும் வெட்டிவிட்டு தப்பி ஓடியது. திராவிட மாடல் ஆட்சிக்கு வந்த பிறகு திருவல்லிக்கேணி பகுதியில் கஞ்சா போன்ற போதைப் பொருட்கள் தாராளமாக கிடைப்பதாக குற்றம் சாட்டும் மக்கள் அதுவே இத்தகைய குற்றங்களுக்கு காரணம் எனவும் விமர்சனம். ஊசி மாத்திரை பவுடர் எல்லாம் ஓடுதுப்பா. இவனுங்களுக்கு என் புள்ள பலிகடாவா ஆகணும். இந்த இடத்துல கிருஷ்ணாம்பட்ட சுருகாட்டுல என் புள்ளையாப்பா பலிகடா ஆகணும். நல்ல புள்ள, என் புள்ளைய பாருங்கப்பா, என் புள்ளைய பாருங்கப்பா. ஒரே ஒரு புள்ளப்பா, மண்டையெல்லாம் பொழுதுட்டானுங்கப்பா, கையெல்லாம் வெட்டிட்டானுங்கப்பா. என் ராஜா எனக்கு வருமாப்பா, சீமா 24 வயசு புள்ள. ராமநாதபுரம் மாவட்டம் தனுஷ்கோடியில் 63 கிலோ கஞ்சா பார்சல் சிக்கியது. ஸ்டாலின் ஆட்சியில் தமிழகத்தில் போதைப்பொருள் புழக்கம் அதிகரித்துவிட்டதாக மக்கள் வேதனை. விளையாட்டுப் போட்டியில் 12 பதக்கங்கள் வென்ற மாற்றுத்திறனாளி விளையாட்டு வீரர்களை அங்கீகரிக்காத திமுக அரசு. விளையாட்டுத்துறை பல்வேறு சாதனைகளை புரிந்து வருவதாக தம்பட்டம் அடித்துக் கொள்ளும் உதயநிதி பதக்கம் வென்ற மாற்றுத்திறனாளி வீரர்களை கண்டுகொள்ளாது ஏன் என மக்கள் கேள்வி. டிசம்பர் 8 நாங்கள் மலேசியா போயிருந்தோம். ஸோ லாங் ஜம்பில் நான் லாங் ஜம்ப் அண்ட் ரன்னிங்கில் நான் கோல்டு மெடல் வாங்கியிருந்தேன். நான் தமிழ்நாட்டிலேருந்து ரெப்ரசன்ட் பண்ணி மலேசியா போயிருந்தேன். பட் ஆனால் எங்களுக்கு நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் எங்களுக்கு ஒரு சரியான ரெகக்னைசேஷன் கொடுக்கல. ஏன்னா நம்ம பார்க்கும்போது நம்மள மாதிரி மற்ற ஒரு பேச முடிஞ்ச ஒரு ஸ்போர்ட்ஸ்லேருந்து அவங்க வெளியே போகும்போது அவங்களுக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, நல்ல ரெகக்னைசேஷன் கவர்மெண்ட்லேருந்து கிடைக்குது. ஆனால் எங்களுக்கு சரியான ஒரு வாய்ப்போ இல்லை எங்களுக்கு ஒரு பாராட்டு விழாவோ எதுவுமே எங்களுக்காக பண்ணவே இல்லை. விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் 2 சிறுவர்களுக்கு பாலியல் தொல்லை தந்த புகாரில் 2 பெண்கள் உட்பட 4 பேர் போக்சோவில் சிக்கினர். திமுக ஆட்சியில் சிறுமிகளுக்கு எதிரான குற்றங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதால் மக்கள் வேதனை. திண்டுக்கல் மாவட்டத்தில் 2 வேறு இடங்களில் பள்ளி மாணவிகள் 2 பேர் கடத்தல். மாணவிகளிடம் ஆசை வார்த்தை கூறி கடத்திச் சென்ற இறைச்சிக்கடை தொழிலாளி உட்பட 2 போக்சோவில் சிக்கினர். சென்னை வியாசர்பாடி பகுதியில் உள்ள அரசு மாநகராட்சி பள்ளியில் பெண் ஆசிரியைக்கு பாலியல் தொல்லை கொடுத்த உடற்பயிற்சி ஆசிரியர். நிர்வாக திறனற்ற திமுக ஆட்சியில் பெண் ஆசிரியர்களுக்கே பாதுகாப்பு இல்லாத அவலம். சென்னை ECR சாலையில் திமுக கொடியுடன் காரில் வந்த இளைஞர்கள் அராஜகம் செய்த விவகாரத்தில் பாதிக்கப்பட்ட பெண்ணின் பெயர், கார் எண் உட்பட தகவல்களை காவல்துறை வெளியிட்டதால் பரபரப்பு. அந்த காரில் வந்த சார்கள் யார், எதற்காக சம்பந்தப்பட்ட பெண்ணின் விவரங்கள் வெளியிடப்பட்டன என மக்கள் கேள்வி. சென்னை மணலியில் மது போதையில் மனைவியை கணவனே அடித்து கொன்ற அவலம். திராவிட மாடல் ஆட்சியில் மது போதையால் பல குடும்பங்கள் சீரழிந்து வருவதாக மக்கள் ஆத்திரம். திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர் அருகே சாலையோரம் பச்சை குத்தும் தொழில் செய்பவரை 4 இளைஞர்கள் தாக்கும் காட்சி வெளியாகி பரபரப்பு. யாரையோ தாக்க வந்தவர்கள் ஆள் மாறி தாக்குதல் நடத்தியதாக தகவல் வந்த நிலையில் ஸ்டாலின் ஆட்சியில் ரவுடிசம் தலைவிரித்து ஆடுவதாக மக்கள் வேதனை. என்ன அருவா எடுத்து வர ஒருத்த வெட்டுறதுக்கு எங்களுக்கு பச்சை ஊத்தி சம்மதமே கிடையாது. அருவா சொன்னாங்களா? அருவா இவ்வளவு பெரிய அருவா எடுத்து வெட்டுறதுக்கு ஓடி வரான். நான் என்ன பண்ண உனக்கு? சாம்பாடி சிவசிவன் பொழப்ப பார்க்க உட்கார்ந்துருக்கேன். தூத்துக்குடி மாவட்டம் ஆறுமுகநேரியில் பூட்டிய வீட்டிற்குள் கழுத்தில் போர்வை சுத்தப்பட்டு உடல் அழுகிய நிலையில் மூதாட்டி சடலமாக மீட்கப்பட்ட சம்பவத்தால் அதிர்ச்சி.
சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கும் ஸ்டாலின் ஆட்சியில் மர்ம மரணங்கள் அதிகரித்திருப்பதாக மக்கள் வேதனை. கோவையில் போதை மாத்திரை விற்பனையில் ஈடுபட்ட 2 பிடித்து போலீசாரிடம் ஒப்படைத்த பொதுமக்கள். திமுக ஆட்சியில் காவல்துறை தனது கடமையை மறப்பதால் பொதுமக்களே களத்தில் இறங்கிய அவலம். திருவள்ளூர் மாவட்டம் பூந்தமல்லி அருகே இரவு நேரங்களில் போதைப்பொருள் விற்பனையில் ஈடுபட்ட ஆட்டோ ஓட்டுநர்கள் சிக்கினர். மும்பையிலிருந்து கஞ்சா மற்றும் போதை மாத்திரைகளை வாங்கி வந்து கல்லூரி மாணவர்களை குறிவைத்து விற்கப்படும் வரை திமுக ஆட்சியில் உளவுத்துறை உறங்கிக் கொண்டிருக்கிறதா என மக்கள் கேள்வி. கடந்த 365 நாட்களில் தென் மாவட்டங்களில் சுமார் 600 குண்டர் சட்டங்கள் போடப்பட்டிருப்பதாக பெருமை பேசும் திராவிட மாடல் ஆட்சி. ஒரு நாளைக்கு சராசரியாக 2 ரவுடிகளை உருவாக்குகிறதா திமுக அரசு என மக்கள் கேள்வி. திருப்பூரில் போக்சோ வழக்கில் விசாரணைக்கு ஆஜராகாத பல்லடம் மகளிர் காவல் நிலைய ஆய்வாளருக்கு பிடி வாரண்ட் பிறப்பிப்பு. மாவட்ட இளம் சிறார் நீதிக்குழுமம் உத்தரவு. பிளாஸ்டிக் தடை உத்தரவை அமல்படுத்தியது தொடர்பாக பொய்யான அறிக்கை தாக்கல் செய்த நீலகிரி ஆட்சியருக்கு சென்னை உயர்நீதிமன்றம் கண்டனம். நீதிமன்ற உத்தரவை மீறி பிளாஸ்டிக் பொருட்களை அனுமதித்த திமுக அரசுக்கு கொட்டு வைத்த நீதிமன்றம். தமிழ்நாட்டில் உள்ள அரசு மருத்துவமனைகளில் டயாலிசிஸ் தொழில்நுட்ப வல்லுநர்கள் பதவிக்கு மீண்டும் தற்காலிக ஊழியர்களை நியமிக்கும் அரசின் முடிவால் நீதிமன்றம் அதிருப்தி. இது குறித்த தீமைகளை எடுத்துக்காட்டிய மருத்துவ கல்வி இயக்குநரின் கடிதத்தை திமுக அரசு ஏன் கவனிக்கவில்லை என உயர்நீதிமன்ற மதுரை கிளை கேள்வி. ஒரே நாளில் உயர்நீதிமன்றங்களில் 2 முறை கொட்டுகளை வாங்கிய திராவிட மாடல் ஆட்சி. திமுக ஆட்சியின் நிர்வாக திறமையின்மையே காரணம் என மக்கள் குற்றச்சாட்டு. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் ஒரே நேரத்தில் சுற்றுலா பயணிகள் உட்பட 4 பேரை கடித்து குதறிய தெருநாய். தெருநாய்களை கருத்தடை செய்ய ஒதுக்கப்பட்ட நிதி எங்கே ஸ்டாலின் என மக்கள் கேள்வி. கோவையில் தனியார் நிறுவன காவலாளிக்கு மாநகராட்சி நிர்வாகம் 1.60 லட்சம் ரூபாய் வணிக வரி விதித்த அவலம். தனியார் நிறுவன காவலாளிக்கு வணிக வரி விதித்ததன் மூலம் ஸ்டாலின் ஆட்சி நிர்வாக கோளாறு வெட்ட வெளிச்சமாகியுள்ளது. கடலூர் மாவட்டம் நடுவீரப்பட்டு அருகே தொழிற்சாலை அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து மக்கள் போராட்டம். மக்கள் விரோத திமுக அரசு குடியிருப்புகளை அகற்றி வலுக்கட்டாயமாக மக்களை கைது செய்து போலீசார் அராஜகம். சிவகங்கை அருகே தனியார் மகளிர் கல்லூரி முன்பு பேருந்துகள் நின்று செல்வதில்லை என மாணவிகள் குற்றச்சாட்டு. பேருந்து நிறுத்தம் அமைக்க முதல்வர் பிறப்பித்த உத்தரவு ஒரே வாரத்தில் காற்றில் பறக்கவிடப்பட்ட அவலம். கால்வாய்களை முறையாக தூர்வாரி குடிமராமத்து பணிகள் மேற்கொள்ளாததால் தேவைக்கும் அதிகமாக பெய்த மழை நீர் கடலில் கலந்து வீணான அவலம். தமிழகத்தில் கோடை காலத்தில் பாசனம் மற்றும் குடிநீர் தேவைகளை பூர்த்தி செய்வதில் சிக்கல் ஏற்படலாம் என தகவல். அத்திக்கடவு அவிநாசி 2ஆம் கட்ட நீரேற்று திட்டத்திற்கு நிதி ஒப்புதல் வழங்க நிதித்துறை மறுத்துவிட்டதால் விவசாயிகள் ஏமாற்றம். திராவிட மாடல் அரசு நிதி இல்லை என புலம்புவது இல்லை என முதல்வர் ஸ்டாலின் பேசிய நிலையில் விவசாயிகளை வஞ்சிக்கும் வகையில் முட்டுக்கட்டை போடும் நிதித்துறை. பிப்ரவரி 1ஆம் தேதி முதல் ஆட்டோ கட்டணம் முதல் 1.5 கிலோமீட்டருக்கு 50 ரூபாய் அடுத்து ஒவ்வொரு கிலோமீட்டருக்கும் 18 ரூபாய் என உயர்த்தப்படுவதாக ஆன்லைன் ஆட்டோ தொழிற்சங்கம் அறிவிப்பு. பெட்ரோல், டீசல் என அனைத்து பொருட்களும் விலையும் உயர்ந்துவிட்டதாலும் கட்டண உயர்வு குறித்த கோரிக்கைக்கு அரசு செவிசாய்க்கவில்லை என்பதாலும் இந்த கட்டணம் அமலுக்கு வருவதாக தகவல். திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளி அருகே மர்ம நோய் பாதிப்பால் ஒரே நாளில் 31 அரசு பள்ளி மாணவர்கள் விடுப்பு. மாவட்ட நிர்வாகம் உரிய இரத்த பரிசோதனை மேற்கொண்டு சிகிச்சை அளிக்க வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தல்.
கன்னியாகுமரி மாவட்டம் புத்தன்துறை கிராமத்திலிருந்து மீன்பிடிக்கச் சென்ற மீனவர்களின் நாட்டுப்படகு சூறைக்காற்றில் சிக்கி கடலில் கவிழ்ந்து விபத்து. படகு கவிழ்ந்ததில் 3 மீனவர்கள் உயிர் தப்பிய நிலையில் காணாமல் போன ஒரு மீனவரை தேடும் பணி தீவிரம். நெல்லை அருள்மிகு நெல்லையப்பர் காந்திமதி அம்மாள் திருக்கோவிலில் தை அமாவாசையை முன்னிட்டு பத்ரதீப திருவிழா விமர்சையாக நடைபெற்றது. தீப ஒளியில் ஜொலித்த கோவில் வளாகத்தில் ஆயிரக்கணக்கான மக்கள் தரிசனம் செய்தனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே பழமை வாய்ந்த கங்கையம்மன் ஆலயத்தில் லட்சதீப பெருவிழா விமர்சையாக நடைபெற்றது. பிரம்மாண்ட வண்ணக்கோலங்களில் ஏராளமான பெண்கள் தீபம் ஏற்றி வழிபாடு மேற்கொண்டனர். தை மாதம் திருவோணம் நட்சத்திரத்தை முன்னிட்டு கும்பகோணத்தில் உள்ள ஒப்பிலியப்பன் கோவிலில் கோலாகலமாக நடைபெற்ற தெப்பத் திருவிழா. தெப்பத்தில் பொன்னப்பர், பூமிதேவி தாயார் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தனர். கடந்த 46 ஆண்டுகளில் 100 ராக்கெட்டுகளை வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தி சாதனை படைத்த இஸ்ரோ அடுத்த 5 ஆண்டுகளில் 100 ராக்கெட்டுகள் ஏவுவதுதான் அடுத்த இலக்கு என இஸ்ரோ தலைவர் நாராயணன் திட்டவட்டம். எத்தனால் விலை உயர்வுக்கு மத்திய அமைச்சரவை அனுமதி அளித்ததால் விலைவாசி உயரும் அபாயம் இருப்பதாக தகவல். எரிபொருள் விலை அதிகரித்ததால் கட்டுமானத்துறை தொடங்கி பல்வேறு துறைகளில் விலைவாசி அதிகரிக்கும் அபாயம். கர்நாடக மாநிலம் பெங்களூருவில் பல போலி நிறுவனங்களை உருவாக்கி 3200 கோடி ரூபாய் அளவிற்கு ஜிஎஸ்டி மோசடியில் ஈடுபட்ட 2 சிக்கினர். இளையவர்களிடம் விரட்டி வரி வசூல் செய்யும் மைனாரிட்டி பாஜக அரசு இத்தகைய மோசடி ஆசாமிகளை இவ்வளவு காலம் கண்டுபிடிக்காமல் இருந்தது எப்படி என மக்கள் கேள்வி. நெதர்லாந்தில் நடைபெற்று வரும் டாடா ஸ்டீல் செஸ் தொடரின் 9வது சுற்றில் தமிழகத்தைச் சேர்ந்த உலக சாம்பியன் குகேஷ் வெற்றி வாகை சூடினார். இந்த வெற்றியின் மூலமாக குகேஷ் 6.5 புள்ளிகளுடன் தொடரில் முதலிடத்தில் உள்ளார். கடந்த 9 ஆண்டுகளில் மொத்தம் 10,42,000 கோடி மதிப்புடைய வாரா கடன்களை தள்ளுபடி செய்த இந்திய வங்கிகள் 8,79,000 கோடி கடன்கள் இன்னும் வசூலிக்கப்படாத அவலம். உள்துறை தொழிலாளர்களின் உரிமைகளை பாதுகாக்க புதிய சட்டத்தை உருவாக்க மத்திய அரசுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவு. தொழிலாளர்களின் உரிமைகள் மற்றும் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கான ஒரு முயற்சியாகும் என உச்சநீதிமன்றம் கருத்து. டெல்லி, மும்பை, சென்னை, கொல்கத்தா, பெங்களூரு, ஹைதராபாத் ஆகிய 6 பெருநகரங்களில் கைகளால் கழிவுநீர் அகற்றும் பணிகளுக்கு தடை. பெருநகரங்களின் நிர்வாக அதிகாரிகள் இது குறித்து மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து அறிக்கை பிப்ரவரி 13க்குள் சமர்ப்பிக்க வேண்டும் என உச்சநீதிமன்றம் உத்தரவு. வரும் பட்ஜெட்டில் மூத்த குடிமக்களின் சுகாதாரத்திற்கு முன்னுரிமை வழங்க வேண்டும். மத்திய நிதி அமைச்சருக்கு மூத்த குடிமக்கள் கோரிக்கை. AI தொழில்நுட்பத்தில் இந்தியாவை பின்னுக்கு தள்ளி சீனா அபார வளர்ச்சி. டிஜிட்டல் இந்தியா, டிஜிட்டல் புரட்சி என பேசும் மைனாரிட்டி பாஜக AI தொழில்நுட்பத்தில் கோட்டை விட்ட அவலம்.